பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இங்கே 1 யோவானிலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 வாசிக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளும் இருளின் பிள்ளைகளும் என்று சொல்லி அங்கே 2 வார்த்தை பார்க்கிறோம். வெளிச்சம், இருள், லைட் அண்ட் டார்க்னஸ். 1:5 வாசிக்கிற பொழுது ஒளி என்ற வார்த்தை பார்க்கிறோம். ஒளி என்பது சத்தியத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒளி என்பது வெளிச்சம். ஒளி என்பது மற்றவர்களை பார்வையாக்குகிறது. ஒளி என்பது வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறது. ஒளி என்பது பாதை காட்டுகிறது. ஒளி என்பது முன்னேறி செல்வதற்கு ஒரு வழியாய் காணப்படுகிறது. அது ஒளியாக இருக்கிறது. 2வது இருள் என்று சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கிற பொழுது பாவம், இருள், பொல்லாப்பு என்று பார்க்கிறோம். ஆகவே இருள் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற மக்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தமேது என்று இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். இருள் என்பது அந்தகாரத்தை குறிக்கிறது. இருள் என்பது பயத்தை குறிக்கிறது. இருள் என்பது ஒரு பொருள் இருப்பது தெரியாமல் போகும். அதான் இருள். இருட்டில் எந்த பொருளும் கண்டுபிடிக்க முடியாது. இருள் பயத்தை குறிக்கிறது. இருளுக்கு அதிகாரியாக பிசாசு இருக்கிறான். வெளிச்சத்துக்கு அதிகாரியாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இயேசு பிறந்த பொழுது வெளிச்சம் உதித்தது. நட்சத்திரம் தோன்றினது. நட்சத்திரம் வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த வெளிச்சம் இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தது. ஆகவே இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உண்டானதாக பார்க்கிறோம். ஆகவே மனுஷனுடைய வாழ்க்கையிலே மனுஷன் செய்கிறதான, மனிதன் காணப்படுகிறதான மனிதனுடைய சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் ஒன்று அவன் இருளின் பிள்ளையாக இருக்க வேண்டும் அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த 2ல் ஒன்று தான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த பூமி இருளாக இருந்தது, அந்தகாரப்பட்டிருந்தது. ஆகவே இந்த அந்தகாரத்தையும் இந்த இருளையும் மாற்றும்படியாகத்தான் இயேசு வந்தார். அதைத்தான் சுத்திகரிப்பு என்று சொல்கிறோம் அல்லது பாவ மன்னிப்பு என்று சொல்கிறோம். ஆகவே பாவ மன்னிப்பும் சுத்திகரிப்பும் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறது. பாவ மன்னிப்பு வருகிற பொழுது அவனுக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகிறது. எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் தன்னைத்தானே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பை ஒரு மனுஷனால் கொடுக்க முடியாது. பாவ மன்னிப்பை ஒரு மனுஷனால் என்றைக்கும் விலை கொடுத்து வாங்க முடியாது. பாவ மன்னிப்பு என்பது பாவத்தின் விளைவாக வருகிற காரியம். மன்னிப்பு என்பது அது ஒரு மனுஷன் கொடுப்பதல்ல. மன்னிப்பு என்பது தேவன் கொடுக்கிற காரியம். மன்னிப்பு என்பது தேவன் விளங்க செய்வது, தேவன் மூலமாக வருகிறது. அவர்தான் மன்னிப்பை கொடுக்க முடியும். ஆகவே ஒரு மனிதன் மனம் திரும்புகிற பொழுது அவன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறான். இருளிலிருந்து அவன் பகலுக்கு வருகிறான். இருளிலிருந்து அவன் ஒளிக்கு வருகிறான். அந்தகாரத்திலிருந்து அவன் வெளிச்சத்துக்கு வருகிறான். ஆகவே தான் அவனுக்குள்ள சுத்திகரிப்பு. பாவம் இருக்கிற பொழுது இருளாக இருக்கிறது. பாவம் விலகுகிற பொழுது வெளிச்சம் உண்டாகிறது. ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதனும் அவன் பார்க்க எல்லோரும் சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அவனுக்குள்ளே பாவ இருள் மூடிக்கொண்டிருக்கும். அவனுக்குள்ளே மாம்ச சிந்தை மூடிக்கொண்டிருக்கும். பாவ இருள் மூடிக்கொண்டிருக்கிற பொழுது அவன் வெளிச்சத்தை காண முடியாது. வெளிச்சமாக இயேசு அவன் கண்ணுக்கு தெரியாது. பாவ இருள் அவனை விட்டு விலகும் பொழுது தான் இயேசு யார் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ள முடியும். சுத்திகரிப்பு உண்டாகும். சுத்திகரிக்கப்படுகிறது அவன் நீதிமானாக மாறுகிறான். நீதிமானாக மாறுகிற பொழுது அவன் வெளிச்சத்தை காண்கிறான். வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழுகிறான். அவன் வெளிச்சத்துக்கு ஏற்றவனாய் வாழுகிறான். அவன் வெளிச்சத்தோடு கூட நடக்கிறான். ஆகவே அவன் இயேசுவோடு கூட நடக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இயேசுவோடு போக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இயேசுனுடைய அன்பை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. வேதத்தை வாசிக்கிற பொழுது அவனுக்கு வெளிச்சம் உண்டாகிறது. அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாக முற்றிலும் மாறிவிடுகிறத பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியில் வாழ்க்கை ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளையாக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இங்கே ஒரு மிகப்பெரிய கம்பாரிசனை இங்கே யோவான் சொல்லுகிறார். வெளிச்சம், இருள், இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சமாகி இயேசு பெரிய வெளிச்சம். ஆகவே இந்த பூமியானது காரிருளாக நிறைந்திருக்கிறது, பொல்லாப்பில் நிறைந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசுடைய வெளிச்சம் அது பெரிய வெளிச்சம். அது ஒரு 50 வாட்ஸ், 100 வாட்ஸ், 5000 வாட்ஸ், 1000, 10,000 வாட்ஸ் கிடையாது. அது கணக்கிலடங்காத வெளிச்சம். நீதியின் சூரியனாக அவர் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அவர் வெளிச்சமாகி கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சம் அந்த பூமியில் படுகிற பொழுது ஒரு மாபெரும் ரட்சிப்பு உண்டாகிறது. ஒரு மாபெரும் விடுதலை உண்டாகிறது. இந்த பூமியில் மக்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே இருளுடைய ஜனங்களுக்கு நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசம் ஆண்டவரை கண்டையட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்கிற இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சமாகி உண்மை கண்டுகொள்ள நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் தேசம் இயேசுவை காணட்டும். எங்கள் தேசம் இயேசுக்காய் தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும். ஆண்டவரே, இந்த பூமியில் ஒருவராவது அந்தகாரத்தில் இருக்காதபடி
வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறி மண்டலே சேர்க்கப்பட ஆண்டு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களோட கரத்தை தாழ்த்தி கொடுக்குறோம். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.